செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைதிகள் செல்போன் பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின் பேரில் ஜெயிலர் சாந்தகுமார் தலைமையில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வு நடத்திய போலீசார் மறைமுகமாக பயன்படுத்திய 5 கைதிகளிடமிருந்து செல்போன்களை பறிமுதல் செய்துள்ளனர். சஞ்சய், கண்ணதாசன், மனோகர், காளிமுத்து உட்பட 5 கைதிகளிடமிருந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. சென்னை மத்திய புழல் சிறையில் தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள் என 1000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை அடைத்து வைத்திருக்கிறார்கள். இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சிலர் மறைமுகமாக செல்போன் பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்த நிலையில் ஜெயிலர் சாந்தகுமார் தலைமையில் போலீசார் புழல் சிறையில் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது விசாரணை கைதிகள் தங்க இருக்கும் 9வது பிளாக்கில் இருந்த தண்டனை கைதியான சென்னை அரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராதா என்கிற அரும்பாக்கம் ராதா, சஞ்சய், கண்ணதாசன், மனோகரன் மற்றும் மதுரையை சேர்ந்த காளிமுத்து என்கிற வெள்ளைக்காளி ஆகியோர் மறைமுகமாக செல்போன் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்களிடம் இருந்த செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் எப்படி இவர்களுக்கு சிறைக்குள் செல்போன் கிடைத்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதாகர்.